எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சோயா கிரேவி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். முதல்ல சோயாவை தண்ணியில் ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலாலாம் என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இதை நான் குக்கரில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு போட்டு தாளிச்சுக்கணும். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி போட்டு அதையும் கொஞ்சம் பொரிய விட்டுக்கணும். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா தக்காளி நல்லா மையாக மசிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சோயாவை புளிஞ்சு வச்சுருக்கிற சோயாவை அதில் போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ரெண்டுமே நான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எது தேவையோ, காரம் தேவையோ அதிகமாக தேவைன்னா அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு அதையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்கள் விட்டு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் அது கூட சேர்த்துக்கங்க. சேர்த்துக்கிட்டு அதையும் ஒரு 2 கிண்டுக்கு நல்லா பிரட்டி விட்டுட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றி ஒரு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நான் அந்த கடாய்க்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட் பண்ணி எனக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை கொதிக்க விட்டுருக்கேன். இல்லை திக்காக வேணுனாலும் நீங்கள் திக்காக வச்சுக்கலாம். கொத்தமல்லி தழை தூவி பரிமாறலாம். இது சப்பாத்தி சாதத்து கூட சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் எனக்கு. தேங்க்யூ.